வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மரவள்ளிக்கிழங்க பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பைமோட் ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பைமோட் ஆப் இதில் என்னென்ன பண்ணலான்னா, நம்ம ஆன்லைன்லேயே ஷாப்பிங் செஞ்சுக்கலாம். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் நம்ம கிராசரி பொருட்கள், இந்த மளிகை பொருட்கள்லாம் நம்ம தேவை இருக்குல்ல, அதெல்லாம் ஆன்லைன்லேயே நம்ம இது பண்ணி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம மரவள்ளிக்கிழங்கோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மரவள்ளிக்கிழங்க தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசையில் எப்படி செய்யலான்னா, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் துருவிய மரவள்ளிக்கிழங்கு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 8 காய்ந்த மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னா, அந்த மாவு அரைக்கிறதுக்கு 1 கப் இட்லி அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் துருவிய மரவள்ளிக்கிழங்க அதோடு சேர்த்து மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு அரைச்சது இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சிட்டு, தண்ணி சேர்த்து 3 மணி நேரம் புளிக்க விடணும். புளிக்க விட்ட பிறகு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி சட்னி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தோசையாக மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, வேக வைச்சும் கிழங்கா கூட சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேக வைத்து கிழங்கா சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதில் ஹெல்த்தியான இது நமக்கு மாறாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு இலையை கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் சரியாக போகணும்னு சொல்கிறாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு எங்கே விளையும்னா, மலைப்பாங்கான இடத்துல வறண்ட நிலப்பகுதியில் விளையுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் இதில் மருத்துவ பயன்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரவள்ளிக்கிழங்குல கார்போஹைட்ரேட்டு, கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி போன்ற சத்துக்கள் மிகுந்து காணப்படுகிறது. இதை மரவள்ளிக்கிழங்கு எதுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா எதுக்கெல்லாம் நல்லது, நம்ம சருமத்தோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிது. நம்ம தோலில் சருமத்தோட பிரச்சனை போகிறதுக்கு என்ன பண்ணோம்னா, மரவள்ளிக்கிழங்கு தோலை சீவி அதை கூழாக்கி முகத்தில் அல்லது பாதிக்கப்பட்ட இடத்துல பூசி 1 மணி நேரம் கழித்து கழுவினால் நல்ல பயன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகத்தில் உள்ள அதிக எண்ணெய் பசையை இது மரவள்ளிக்கிழங்கு இந்த இலையை இந்த கூழாக்கி பயன்படுத்தினா அந்த எண்ணெய் போய் சருமம் புத்துணர்ச்சியை பெறுமா. புத்துணர்ச்சி பெற்று பொலிவை அடைகிறதாம். அப்புறம் முடி உதிர்வை தடுக்கிறதாம். இந்த வளிமண்டல நிலையாலும் குறைந்த அளவு ஊட்டச்சத்தாலும் நமக்கு முடி அதிகம் கொட்டிகிட்டே இருக்குங்களா, அதனால் இது